வணக்கம். ஜோகூர் மாநில போக்குவரத்து குற்றப்புலனாய்வு மற்றும் அமலாக்கத்துறையின் முன்னாள் தலைவர் குமரேசன் இஸ்கண்டார்புத்ரி மாவட்டத்தின் போலீஸ் தலைவர் OCPD ஆகியுள்ளார். ஏப்ரல் 21ஆம் தேதி முதல் அது நடப்புக்கு வந்துள்ளதற்கு ஏற்ப அவர் உதவி ஆணையராகவும் பதவி உயர்த்தப்பட்டுள்ளார். 49 வயது குமரேசனின் அனுபவமும் தலைமைத்துவ பண்பும் பதவி உயர்வுக்கு அவர் தகுதியானவர் என்பதை நிரூபிப்பதாக ஜோகூர் போலீஸ் தலைவர் கமிஷனர் குமார் கூறினார். குமரேசனின் தலைமைத்துவத்தின் கீழ் மாநில போக்குவரத்து குற்றப்புலனாய்வு துறை OPSICAP சோதனை நடவடிக்கை உள்ளிட்டவற்றில் திறம்பட செயலாற்றியதாக பதவி உயர்வு சடங்கில் குமார் பேசினார். 26 ஆண்டுகளாக போலீஸ் பணியில் உள்ள குமரேசன் கோலாலம்பூர், சபா, ஸ்லாங்கூர் ஆகிய இடங்களில் பல்வேறு பொறுப்புகளை வகித்த பின் 2013ஆம் ஆண்டு ஜோகூருக்கு மாற்றலாகி வந்தார். இவ்வேளையில் இதுவரை இஸ்கண்டார்புத்ரியின் இடைக்கால OCPD-யாக இருந்த சூப்பரிண்டென்டென்ட் இப்ராஹிம் மாட்சோமின் சேவைக்கும் கமிஷனர் குமார் நன்றி தெரிவித்துக் கொண்டார். தனக்கு வேண்டப்பட்ட நிறுவனங்களுக்கு 3 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான அரசாங்க குத்தகைகளை வழங்கிய சந்தேகத்தின் பேரில் வடமாநிலம் ஒன்றைச் சேர்ந்த முக்கிய தலைவரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் MECC விசாரித்து வருகிறது. மாநில மந்திரி பசார் அலுவலகத்தின் கீழ் 10 லட்சம் ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டில் சாலை பழுதுபார்ப்பு மற்றும் பராமரிப்பு பணிகளுக்கு குறிப்பிட்ட சில நிறுவனங்களை அமர்த்தியதன் பேரிலும் அவர் விசாரிக்கப்படுகிறார். அந்நிறுவனங்கள் அவரின் மகனுடன் தொடர்புடையவை என MECC வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தனது கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனங்கள் வாயிலாக அத்தலைவரின் மகன் அக்குத்தகை திட்டங்களில் ஆதிக்கம் செலுத்தி வந்திருப்பதாக நம்பப்படுகிறது. கடந்த ஆண்டு ஜனவரி முதல் இவ்வாண்டு மார்ச் மாதம் வரையில் அக்குற்றங்கள் புரியப்பட்டுள்ளன. அந்நிறுவனங்கள் ஜோடிக்கப்பட்ட தகவல்களை சமர்ப்பித்ததோடு மொத்த குத்தகை மதிப்பில் 5 விழுக்காட்டு தொகையை கமிஷனாக பெற்றிருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. அந்த மூத்த தலைவரின் மகனது கட்டுப்பாட்டில் அத்தகைய 15 நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. கனிம நீர் புட்டி, பரிசு கொடைகள் மற்றும் நினைவு பரிசுகளை தெரிவிக்கும் குத்தகைகளை அவை பெற்று வந்திருக்கின்றன. அவ்விவகாரம் விசாரணையில் இருப்பதை MECC தலைவர் தான் ஸ்ரீ ஆசாம் பாக்கியும் உறுதிப்படுத்தியுள்ளார். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. 96 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோலாலம்பூர் ஸ்லாங்கூர் இந்திய வர்த்தக சம்மேளனத்தின் தலைவராக நிவாஸ் ராகவன் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பத்தாலிங் சிவிக் சென்டரில் நடைபெற்ற 2024-2026 தவணைக்கான தேர்தலில் தம்மை எதிர்த்து போட்டியிட்ட கல்யாண ராஜசேகரனை 5 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து நிவாஸ் பதவியை தற்காத்துக் கொண்டார். துணைத் தலைவருக்கான தேர்தலில் 256 வாக்குகள் பெற்று பிரபாகரன் வைத்தியலிங்கம் வாகை சூடினார். உதவி தலைவராக பன்னீர்செல்வம் சந்திரசேகரன் வெற்றி பெற்றார். கௌரவ பொருளாளர் பதவிக்கான தேர்தலில் அதிக வாக்குகள் பெற்று செல்வராஜ் ஆசீர்வாதம் வாகை சூடினார். இவ்வேளையில் 14 உச்சமன்ற உறுப்பினர்களுக்கான போட்டியில் 282 வாக்குகளுடன் பிரவீன் செல்வம் முதலிடத்தை கைப்பற்றினார். வெற்றி பெற்றவர்கள் 2026 வரை அப்பொறுப்புகளை வகிப்பர். வாழ்க்கை செலவின அதிகரிப்பால் கடைகளுக்கு முன்பு போல் வாடிக்கையாளர்கள் வருவதில்லை என ஆங்காங்கே குரல் ஒலிக்கும் நிலையில் லங்காவியில் மதிய உணவுக்காக ஹெலிகாப்டரில் குழு ஒன்று வந்திறங்கியதால் உணவக உரிமையாளர் திக்குமுக்காடி போனார். தனது வாழ்நாளில் மிகச்சிறந்த தருணம் என 40 வயது ஜாயிடி ஹசான் வர்ணித்தார். ஹெலிகாப்டரில் தாங்கள் வரப்போவதாக அடையாளம் தெரியாத எண்ணில் இருந்து அழைப்பு வந்தபோது தொடக்கத்தில் தாம் அதனை நம்பவில்லை என்றார் அவர். யாரோ நண்பர்கள்தான் விளையாடுகிறார்கள் என அவர் சிரித்துக் கொண்டாராம். ஆனால் 20 நிமிடங்களில் பரபர சத்தத்துடன் உண்மையிலேயே ஹெலிகாப்டர் வந்திறங்கியதை கண்டு ஜைடி திகைத்து நின்றார். உணவகம் அருகே பொட்டல் நிலத்தில் தரையிறங்கிய ஹெலிகாப்டரில் இருந்து 6 அவர்களுடன் பின்னால் கார்களில் வந்தவர்கள் என 10 முதல் 15 பேர் அங்கு உணவருந்தி இருக்கின்றனர். மொத்தமாக அவர்கள் சாப்பிட்ட செலவு 500 ரிங்கிட் ஆகும். ஹெலிகாப்டரில் வந்த வாடிக்கையாளர்களுடன் ஜைடி புகைப்படம் எடுத்துக்கொண்ட காணொளி வைரலாகி நெட்டிசன்களின் பாராட்டை பெற்று வருகிறது.
நோன்பு பெருநாள் செலவுகளை சமாளிக்க கூடுதலாக குறைந்தது 300 ரிங்கிட் வருமானம் தேடிய ஆடவர் கடைசியில் வேலைவாய்ப்பு மோசடியில் சிக்கி 13,460 ரிங்கிட்டை பறிகொடுத்துள்ளார். சொந்த தொழில் செய்யும் 50 வயது அந்நபர் அடையாளம் தெரியாத எண்ணில் இருந்து வந்த வாட்ஸ்அப் விளம்பரத்தால் கவரப்பட்டுள்ளார். யூடியூப் வீடியோக்களை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்தாலே நல்ல வருமானம் கிடைக்கும் என அந்த வாட்ஸ்அப் விளம்பரம் அவரை நம்ப வைத்திருக்கிறது. தொடக்கத்தில் தமக்கு கொடுக்கப்பட்ட 3 பணிகளை செய்து முடித்ததில் ஒவ்வொன்றுக்கும் ஊதியமாக தலா 15 ரிங்கிட்டை அவர் பெற்றுள்ளார். அந்த சந்தோஷத்தில் அடுத்தடுத்த பணிகளையும் ஆர்வத்தோடு அவர் செய்துள்ளார். ஆனால் அப்படி செய்யும் முன் குறிப்பிட்ட தொகையை முன்பணமாக அவர் செலுத்த வேண்டும். அப்போதுதான் அதைவிட அதிக லாபம் கிடைக்கும் என்ற நிபந்தனை இருந்திருக்கின்றது. ஏற்கனவே கூறியபடி ஊதியம் கிடைத்து வந்ததால் எந்த சந்தேகமும் வராமல் அவர் தொடர்ந்து அவ்வேலையை செய்திருக்கிறார். இப்படியே முன்பணமாக ஆயிரக்கணக்கில் செலுத்தி வந்தவர் ஒரு கட்டத்தில் தான் மோசடிக்கு ஆளாகி இருப்பதை உணர்ந்துள்ளார். அவர் நட்டமடைந்த தொகை 13,460 ரிங்கிட் ஆகும் என திரங்கானு போலீஸ் தலைவர் டத்து மஸ்லி மஸ்லான் கூறினார். எனவே இணையத்தில் சுலபமான வேலைவாய்ப்பு என கூறிக்கொண்டு வரும் இதுபோன்ற விளம்பரங்களை நம்பி ஏமாற வேண்டாம் என பொதுமக்கள் அவரை கேட்டுக்கொண்டார். திரங்கானு கெரித்தேவில் உள்ள பங்காலான் ரங்குன் பகுதி வாழ் மக்களை அச்சுறுத்தி வந்த சூரிய கரடி ஒரு வழியாக வனத்துறையிடம் பிடிபட்டுள்ளது. வனத்துறை வைத்த பொறியில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 80 கிலோ எடையிலான அக்கரடி சிக்கிக் கொண்டது. அந்த ஆண் கரடி காட்டில் இருந்து வெளியேறி குடியிருப்பு பகுதிகளுக்கு வந்து போவதுமாக இருந்ததால் சுற்றுப்புற மக்கள் இந்நேரமும் அச்சத்திலேயே வாழ்ந்து வந்தனர். இதையடுத்து ஏப்ரல் 22ஆம் தேதி பிரஹெலித்தான் வனத்துறை கரடியை பிடிக்க பொறியை பொருத்தியதாக தெரிகிறது. ஒரு வழியாக சிக்கிய கரடி அதற்கு தோதுவான இயற்கை வாழ்விடத்திலேயே விடப்படும் என வனத்துறையினர் கூறினர். கரடி பிடிப்பட்டிருப்பதால் பெரும் நிம்மதி அடைந்துள்ள மக்கள் இனி கவலையில்லாமல் நடமாடலாம் என்றனர். அக்கரடி விவசாய நிலங்களை சேதப்படுத்தி பெரும் நட்டத்தை ஏற்படுத்திய தகவலையும் கிராம மக்கள் பகிர்ந்து கொண்டனர். இனி வீட்டுக்குள்ளேயே அடைந்து கிடக்காமல் பிள்ளைகள் தைரியமாக வெளியில் சென்று விளையாடலாம் என்றும் பெற்றோர்கள் கூறினர். சுகாதார அமைச்சின் அங்கீகாரம் பெறாத அழகுசாதன பொருட்கள் மற்றும் சரும பராமரிப்பு பொருட்களை இணையம் வாயிலாக விற்று வந்த கும்பலின் தலைவியான இந்தோனேசிய மாது கைதாகியுள்ளார். 50 வயது அப்பெண்ணை குடிநுழைவுத்துறை கைது செய்தது. அதோடு கோலாலம்பூரில் ஸ்தாபா மற்றும் ஸ்லாங்கூர் அம்பாங்கில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனையில் முறையே 25, 35 வயதுடைய இந்தோனேசிய ஆடவரும் பெண்ணும் கைதாகினர். அப்பொருட்களை இணையம் வாயிலாக அவர்கள் விளம்பரம் செய்து வந்தவர்கள் என கூறப்படுகிறது. அக்கும்பலிடம் இருந்து பல்வேறு வர்த்தக முத்திரையிலான அழகு சாதன பொருட்கள், ரொக்கம் உள்ளிட்டவையும் பறிமுதல் செய்யப்பட்டன. சுமார் 6 மாதங்களாக இணையம் வாயிலாக அக்கும்பல் செயல்பட்டு வந்துள்ளது. அவ்விவகாரம் தொடர்பில் உள்ளூர் ஆடவர் ஒருவரையும் குடிநுழைவுத்துறை விசாரணைக்கு அழைத்திருக்கிறது. தமிழகத்தின் சென்னையில் உள்ள திருமுல்லை வாயல் எனும் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பொன்றின் மேற்கூரையில் விழுந்த குழந்தையை காப்பாற்ற அக்கம் பக்கத்தார் போராடிய காட்சிகள் மெய் சிலிர்க்க வைத்துள்ளன. 4வது மாடியில் இருந்து தவறி விழுந்த அந்த 7 மாத பெண் குழந்தை தரையில் விழாமல் நல்ல வேளையாக முதல் மாடியின் மேற்கூரையில் விழுந்து சிக்கியது. குழந்தை தகரத்தில் விழுந்த சத்தம் கேட்டு வெளியே வந்து அதிர்ச்சியான அக்கம் பக்கத்தார் மேற்கூரையின் விளிம்பில் இருந்து குழந்தை என் நேரத்திலும் சரிந்து விழலாம் என்பதால் ஒரு பாதுகாப்புக்காக உடனடியாக பெரிய போர்வையை அகலமாக விரித்து பிடித்துக் கொண்டனர். மேலும் சிலர் எப்படியோ அந்த மேற்கூரை இருந்த வீட்டினுள் நுழைந்து கண்ணாடி பக்கமாக உள்ளிருந்து குழந்தையை பிடித்து இழுக்க முயன்றனர். ஒருவர் கைத்தாங்கலாக பிடித்துக் கொள்ள மற்றொருவர் குழந்தையின் உடலை கைப்பற்றி பாதுகாப்பாக இறக்கிய போதுதான் அங்குள்ளவர்கள் நிம்மதியடைந்தனர். அதுவரை குழந்தையின் உயிர் பற்றிய கவலையால் அக்கம் பக்கத்து தாய்மார்கள் அலறுவதும் உதவிக்கு ஆட்களை கூப்பிடுவதும் வைரலான நெஞ்சை பதற வைக்கும் காணொளியில் தெரிகிறது. மீட்கப்பட்ட குழந்தை சென்னை குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு தற்போது நலமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. குழந்தை விழுந்த போது அதன் பெற்றோர்கள் எங்கிருந்தார்கள் என்பது போன்ற கோணங்களில் போலீஸ் விசாரிக்கிறது. மேலும் பல ஆன்மீக செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் மகேந்திரன் அறிவொளி.